நிறைய ஆண்கள் வந்து என்கிட்ட கேட்குற கேள்வி வந்து நான் வந்து சுய அன்பு அனுபவிச்சுட்டு இருக்கேன், என்னால் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒய்ஃபை திருப்திப்படுத்த முடியுமா, எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்தது வந்து எனக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கு, நான் லைஃப் லாங்காக மாத்திரை சாப்பிடணுமா, கல்யாணத்துக்கு அப்புறம் மாத்திரை சாப்பிடணுமா, எவ்வளவு நாள் சாப்பிடணும், இப்படி ஒரு குழப்பம். அடுத்தது வந்து நிறைய ஆண்களுக்கு வந்து என்னுடைய ஆண் உறுப்பு சின்னதாக இருக்கு, இதை வச்சு என்னுடைய ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா, அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அடுத்தது சில பேர் வந்து இன்னும் வினோதமாக என்ன கேட்குறாங்கன்னா, விந்தணுக்கள் வந்து நான் மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டேன், அடுத்தது தூக்கத்தில் விந்து வெளியில் நிறைய போயிட்டு இருந்துச்சு, இதனால நான் வந்து கல்யாணம் பண்ணுறதை தள்ளி போட்டிருக்கேன், எனக்கு வந்து பின்னாடி வந்து நான் அப்பா ஃபாதர் ஆகிறதுக்கு தகுதி இருக்கா, இல்லைனா நான் ஏன் கல்யாணம் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்புறம் ஹோமோசெக்சுவல் ஓரியன்டேஷன், நான் ஹோமோசெக்சுவலில் ஈடுபட்டிருந்தேன், இப்போ கல்யாணம் ஆகுத போகுது, நான் ஒய்ஃபோட வந்து திருப்தியாக வாழ்க்கை நடத்த முடியுமா, இப்படி ஒரு மைண்ட் செட்டில் வரவங்க. அவங்களுக்குள்ளாரிய சந்தேகங்கள், யார்கிட்ட போய் கேட்கறது என்ன பண்ணுறதுன்னு குழம்பிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 35 வயது 40 வயது வரைக்கும் திருமணத்தை தள்ளி போட்டுட்டு வராங்க. ஏன்னா அந்த செல்ஃப் டவுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா நீங்கள் ப்ரீமெரிட்டல் செக்அப் பண்ணிக்கணும்.